உங்களுடைய செய்திகளை உடனுக்குடன் பார்க்க லைக், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றிகள் பல. கிறிஸ்து பிறப்பு பெருவிழா கிறிஸ்தவர்களின் ஒரு முக்கியமான திருநாளாகும். கிறிஸ்துமஸ் பண்டிகை உலகம் முழுவதும் டிசம்பர் 25ஆம் நாள் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. சென்னை புரசைவாக்கம் தானா தெருவில் அமைந்துள்ள TLC அடைக்கலநாதர் சர்ச்சில் மின்விளக்கு அலங்காரம் ஜொலிக்க ஸ்டார்கள் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டு இந்த ஆண்டு கிறிஸ்துமஸ் ஆராதனை நடைபெற்றது. கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் நிகழ்ச்சியில் சபை ஆயர் ரெவரண்ட் ஜேக்கப் சுந்தர் சிங் மற்றும் ரெவரண்ட் பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் கலந்து கொண்டு கிறிஸ்துமஸ் செய்தி வழங்கினார். மேலும் ரெவரண்ட் பிஷப் கிறிஸ்டியன் சாம்ராஜ் அவர்களின் பிறந்த நாளில் அவருக்கு மிகப்பெரிய கேக் வெட்டி சால்வை அணிவித்தும் பரிசு பொருட்களை வழங்கினார்கள். இவ்விழாவில் சர்ச் வளாகத்தில் மின்விளக்கு அலங்கார குடில்கள் மற்றும் கிறிஸ்துமஸ் மிக பிரம்மாண்டமான அலங்காரத்துடன் கிறிஸ்துமஸ் மகிழ்ச்சி பாடல்களை அனைவரும் பாடி மகிழ்ச்சியுடன் ஆராதனை ஈடுபட்டனர். இக்கொண்டாட்டத்தின் அனைத்து மத குடும்ப உறுப்பினர்கள் ஒன்று கூடியும் கிறிஸ்து பிறப்பு பெருவிழாவில் பலர் கலந்து கொண்டு மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். Celebrate your birthday in this historic. வருஷம் நம்ம எல்லாரும் கிறிஸ்துமஸ் கொண்டாடுறோம். ஆனால் அது ஏன் கொண்டாடணும்னு யாருக்கா யோசிக்கிறீங்களா? வருஷம் இயேசு பிறக்கிறார். ஆனால் நம்ம வாழ்க்கையில் இதுக்கு முன்னால் நம்ம என்ன பண்ணக்கூடாது, எதுதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு நம்ம நினச்சிருக்கோமோ அது இனிமேல் பண்ணக்கூடாது. நம்மளும் புதுசாக பிறந்து புதுசாக வாழணும். நம்ம என்னென்ன நல்ல விஷயம் செய்யணுமோ அதை செய்கிறதுக்கு புதுசாக வாழ்ந்து கிறிஸ்துமஸை நல்லபடியாக கொண்டாடணும். வாழ்த்துக்கள். தேங்க்யூ. கிறிஸ்துவுக்குள் பிரியமான இறைமக்களே, டிசம்பர் 24 என்பது ஒரு முக்கியமான ஒரு நாள். கிறிஸ்துமஸ் ஈவ் என்று சொல்லி அதை சொல்லுவார்கள். கிறிஸ்து பிறந்த இரவு. இந்த நாள் மாலை ஆராதனையை சென்னையில் உள்ள புரசை நம்முடைய TLC அடைக்கலநாதர் ஆலயத்திலே தரங்கை அத்தியட்சராக நான் கலந்து கொண்டு கடவுளுடைய வார்த்தையை கொடுத்தது எனக்கு அத்தனை ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி. அடைக்கலநாதர் ஆலயத்தின் சபைகுரு அவர்களும் சபை சங்கமும் என்னை அன்போடு என்னையும் பேராயர் அம்மாவையும் ஏற்றுக்கொண்டு அவர்கள் இந்த நாளில் இந்த மகிழ்ச்சியிலே இந்த சந்தோஷத்திலே அவர்கள் பங்கு கொண்டார்கள். இந்த நாள் கிறிஸ்துவின் பிறப்பை கொண்டாடுகின்ற அந்த இரவிலே தேவ தூதர்கள் சொன்னது பயப்படாதிருங்கள் என்ற ஒரு வார்த்தையை அழுத்தம் திருத்தமாக 2000 ஆண்டுகள் முன்பதாக சொல்லப்பட்ட அந்த வார்த்தை இன்றைக்கும் நம் அனைவருக்கும் அது பொருந்தும். இருளில் இருக்கின்ற ஜனங்கள் வெளிச்சத்தை கண்டார்கள் என்று கூறப்படுகின்றது. பயப்படாதிருங்கள். இன்றைக்கு உதித்த அந்த வெளிச்சம் நம்முடைய உள்ளங்களிலும் நம்முடைய இல்லங்களிலும் தவிழ்ந்து வந்து நம்முடைய கவலைகள், கஷ்டங்கள், நம்முடைய எதிர்பார்ப்புகள் அனைத்தையும் சந்தித்து புதிய ஆண்டிலே ஒரு நல்ல ஒரு எதிர்காலத்தை, ஆசீர்வாதமான ஒரு எதிர்காலத்தை நமக்கு கொடுத்து நம்மை நிச்சயமாக வழிநடத்தும். நம்முடைய இந்த புதிய ஆண்டிலே பலவிதமான ஆசீர்வாதமான ஒரு காரியங்கள் நம்முடைய நாட்டிலேயும் நம்முடைய பணிகளிலேயும் நம்முடைய குடும்பத்திலேயும் நாம் காண கர்த்தர் கிருபை செய்வாராக. உங்களுக்காக நான் ஜெபித்துக் கொள்கின்றேன். தமிழ் சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை சார்பாக, ஆலோசனை சங்கத்தின் சார்பாக எங்களுடைய கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களையும் புத்தாண்டின் ஆசிகளையும் கூறிக்கொள்கின்றேன். இறைமகன் இயேசுவின் பிரசன்னம் உங்களோடும் உங்களுடைய குடும்பத்தோடும் இன்றும் என்று சதா காலம் இருந்து ஆசீர்வதித்து வருடத்தை காப்பதாக. ஆமென்.